ஹாய் மை டே தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மேகு. ஆக்சுவலி கரெக்டாக ஸ்டார்ட் பட்டனில் போய் கை வைக்கலாம், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், புதுசாக ஒரு எஃப்எஃப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வர நேரத்தில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. நல்ல சகுனம். சரி, சொல்லுவாங்கள்ல இளையராஜா ஃபஸ்ட்டு மியூசிக் போட ஸ்டார்ட் பண்ணப்போ இப்படி தான் கரண்ட்டு போச்சா, அது மாதிரி கரண்ட்டு போகல. எல்லாம் ஐயோ நாங்கள் ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி இதையும் ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கிட்டு கெட்டதுலேயும் நல்லதை காண்போம். ஓகே, ஸோ நோ மோர் நெகட்டிவிட்டிஸ், ஒன்லி பாசிட்டிவ்ஸ். ஓகே ஃபைன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் பார்த்து. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கமெண்ட்ஸில் யாரெல்லாம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிவிடுங்க. ஆனால் ஒரு கமெண்ட், நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனல் ஆர்ஜுன் யாரோ தமிழ் வாய்ஸ் ஓவர், அண்டு நீங்கள் அந்த பக்கம் பார்த்தா தமிழ் வாய்ஸ் ஓவர் அவரும் ஆளை காணோம், நீங்களும் எந்த ஸ்டோரியும் போட மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நம்மளை தமிழ் வாய்ஸ் ஓபி காட் அப்படிங்கிறவர். ஏன்னா நானே அவரோட பெரிய ஃபேனு. ஓகே, பல நாள் லைக் எப்படி சொல்கிறது, டெய்லியுமே அவரோட வீடியோஸ்க்காக எதிர்பார்த்து அந்த ஃபீல் குட் மூவிஸ்லாம் அவர் நரேட் பண்ணி போடுவார் பாருங்க, அடடடடடடா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐக்கானோட நம்மளையும் ஒப்பிட்டு பேசும்போது நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம ஏதாச்சும் இந்த மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியை எடுத்து வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்னேன், ஜங்குக்கு ஒரு லா ஃபார்ம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோரி தான். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ஷன் மை லவ் எபிசோட் 1க்குள்ளே போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 1க்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னா, மாஃபியாஸ் மேன். ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக இந்த சினிமா எப்படி சொல்ல லா ஃபேம் பற்றின சினிமா சீரீஸ், டாக்டர் சீரீஸ் அப்படி இப்படின்னு பார்த்து மைண்டில் நம்ம ஆளுங்களை வச்சு இந்த கதையெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் என்னோட கொஞ்சம் கற்பனையும் சும்மா அப்படியே அள்ளி தெளிச்சு பாட்டாக போடலான் இருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாட், அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மாஃபியாஸ் மேன். அதாவது நான் சொன்னதான் அப்ஜெக்ஷன் மை லவ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் சீரீஸ் பேர். பட் அதில் லைக் இப்படி வச்சுக்கலாம், சீசன் 1 இல்லை பார்ட் 1 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த எபிசோடுக்கு பேர் மாஃபியாஸ் மேன். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கு ஒரு லா ஃபேர்மில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே அவர் ஃபேஸ் பண்ணுற பாலிடிக்ஸ், ஓகே, அண்டு அவருடைய நிலைமை, அது எப்படி மாஃபியான்ற ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுது அவரோட லைஃப் அப்படிங்கிறதுலாம் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, ஓகே, வாங்க கதைக்குள்ளே போயிடலாமா? டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். பரபரப்பாக மக்கள் நடமாடிட்டு இருக்க ஒரு சிட்டி, உயரமான கார்ப்பரேட் கம்பெனிஸும் அதில் வேலை பார்க்குற நடுத்தர மக்களும் பெரிய பணக்காரங்களும் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்டாப்பாக இருக்காங்க. ஓகே, இப்போ பெரிய பணக்காரங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தில் அவங்க போட்டிருக்கிறது அவங்களோட உடையிலே தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஒரு மிடில் கிளாஸ்னால் அவங்களுமே ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்படி போகணும், என்ன தான் அவங்களால அஃபோர்டே பண்ண முடியலனாலும் ஃபார்மல்ஸ் அப்படின்றப்போ அது ஒரு லுக்காக அவங்க போய் தான் ஆகணும். அதுதான் வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ அப்படியே எல்லாம் பரபரப்பாக அவங்க ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. வேலை விட்டு போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்குமே ஒரு மிடில் கிளாஸ் ஆளை பார்த்தா கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நீ ஏன்னா அவர் டிப்டாப்பாக ஃபார்மலாக நல்லா இருக்கிறதுனால நம்மளால் கெஸ் பண்ண முடியாது நீ ஒரு மிடில் கிளாஸாக
அப்பர் மிடில் கிளாஸாக இதெல்லாம் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் வீட்டுக்கு போகிறப்போ இந்த பணக்காரங்களுக்கு ஒரு பாதையும், என்னதான் 12 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரியான சேலரி இல்லாமல் குடும்ப கஷ்டத்தை எப்படியாச்சும் போக்கிட மாட்டோமான்னு ஏக்கத்தில் வேலை பார்க்குற ஏழைகளுக்கு ஒரு பாதையும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு ஏரியாவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வீடெல்லாம் வந்துட்டு வேறு வேறு இடத்துல வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் இந்த பணக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட், கேட்டட் கம்யூனிட்டி இப்படி இருப்பாங்க. ஓகே, ஆனால் என்னை போன்ற ஏழை ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு குப்பை மாதிரி ஏரியா, இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து தீப்பெட்டி சைஸில் வந்துட்டு ஒரு வீடு இருக்கும். அது வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் 10 மாடி 12 மாடி கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லா ஃபிர்ம், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகேஆர். ஓகே, அந்த லா ஃபிர்மோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு ஒரு 4-5 பேர் அப்படியே வெளியே வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் அந்த நான் சொன்னேன்ல இந்த கேட்டட் கம்யூனிட்டி, பெரிய பணக்காரங்க இருக்கக்கூடிய ஏரியா அப்படி இல்லை அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். அது வழியாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணி வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த பக்கமாக பிரிஞ்சு போக ஒரே ஒருத்தர் மட்டும் தனி மரமாக அவங்க போகிறத அப்படியே கையில் ஒரு பேக் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் பார்க்கணுமே அவ்வளோ ஏக்கம், என்னைக்கிடா அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு ஒரு திசையில் வந்து போயிட்டுருக்காரு. 2 பாதையாக வந்து பிரியுது. இவர் எங்கே போகிறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த தீப்பெட்டி சைஸு வீடுங்க இருக்கும் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏரியா பக்கம் தான் வந்து போய்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியோட அழகு எவ்வளோ நல்லா இருக்கோ, அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இந்த ஏரியாவை மறைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அசிங்கம்னே சொல்லிக்கலாமே. ஓகே, அந்த அக்லினஸ் அதை வந்து அப்படியே மறைச்சி இந்த பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த ஏரியாவை நோக்கி தான் நம்ம ஆள் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ சிட்டிக்கு வந்த நாள் முதலாக வந்து தங்கி இருக்கார், வேலை பார்த்துட்ருக்காரு. தங்கி எல்லாரும் போல் பல கனவுகளை வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே அவர் நடந்து போய்கிட்டு இருக்க, என்றாவது ஒரு நாள் நம்ம நினச்சதும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து இருக்க ஒரு மனுஷன். ஓகே, காதில் ஃபோனை வச்சுட்டு யார் கூடயோ பேசிக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாம்மா நான் இந்த மந்த் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டே படி ஏறி வர அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கார் போல். நான் சொன்ன அந்த ஏரியாவில் ஒரு மேன்ஷனில் நம்ம ஹீரோ தங்கியிருக்கா. அப்படி அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டே ரூம் டோரை ஓப்பன் பண்ண, இப்போதாம்மா உள்ள நுழையிறேன், இனிமேல் தான் ராமியன் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேகை வந்து கவுச்சில் வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே ஒரு சின்ன ஸ்டவ்வு, ஒரு 4 பாத்திரம் அவ்வளோதான் இருக்குது. ஒரு பக்கா பேச்சுலர் ஹவுஸு. ஓகேயா, இந்த இடத்துல அவன் மட்டும்தான் இருக்கான் போல். செல்ஃபை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ராமியன் பேக்கெட்லாம் ஒன்றும் இல்லை, கவர்ஸ் தான் கிடக்குது. சரிப்பா நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அம்மா நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணுறாங்க அவங்க அம்மா. எங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லி நேராக அதான் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு நேராக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுத்துடுறான். இவன் சும்மா இருந்தாலும் வயிறு சும்மா இருக்குமா, அது கட்டாமுடான்னு சத்தம் போட சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பேக் அங்கே சைடில் கவுச்சில் இருக்கிறத பார்த்துட்டு அதை போயிட்டு ஓப்பன் பண்ணால் அதில் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு தண்ணியில் கலந்து குடிக்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வைக்க, அப்போ அப்படியே ஜன்னல் வழி பார்க்குறான் அவன். அப்பாடி கரெக்ட் வந்துச்சு, நல்ல வேலை. சரி ஓகே, கதையை கண்டினியூ பண்ணுவோம். அவன் அப்படியே ஜன்னல் வழி பார்க்குறான். அவன் மேன்ஷன்லேருந்து சிட்டி சைடில் வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிற மெட்ரோ அது தெரியுது. அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு பெருமூச்சு விடுறான். அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி மேக் பண்ணிட்டு பெட்டில் போயிட்டு உட்காரான். இன்றைக்கி டின்னர் இந்த காஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போடா விடியும்னு சொல்லி காத்துட்ருக்கான். அப்போ தான் நாளைக்கு ஆஃபீஸில் லஞ்சு சாப்பிட முடியும். அதனால் அதுக்காகவும் தான் வந்துட்டு வாழ்க்கையில் நல்லது நடக்காதா, எப்போ இந்த இருள் மறைஞ்சு விடியும்னு சொல்லி எதிர்பார்த்து தூங்கிட கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அறக்க பறக்க எந்திரிச்சு குளித்து பரீட்சைக்கு படிக்கிறவன் போல் ஏதோ ஒரு ஃபைலை வச்சு படிச்சுட்ருக்கான்.
அஃப்கோர்ஸ் நம்ம ஆள் வந்துட்டு அட்வொகேட் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஏதோ கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை படிச்சுட்டு இருக்க டக்குன்னு அவருக்கு ஏதோ வந்து பொறி தட்டிட, எஸ் 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 கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல அவன் தப்பு இல்லை, போலீஸ் ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி சிட்டிக்கு போக அங்கே டிகேஆர் லா ஃபிர்ம் சொன்னேன் இல்லையா, அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் மாசாக க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக நம்ம ஹீரோ ஜங்குக்கு உள்ளே ஓடி வர அவர் ஐடியா வச்சு லாகின் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் போக லிஃப்டில் அதாவது செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இவரோட பே இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகணுமா. ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சமத்தா வந்து நின்றுட்டுருக்க. வாயை மூடிட்டு அப்பயே போயிருக்கலாம். நமக்கு இந்த அதாவது மோஸ்ட் ஆஃப் தி நல்லவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க நல்ல மனசு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடக்க போகிற சம்பவம். ஏன்னா அப்படின்னா இவர் நின்றுட்டுருப்பாரா, அந்த நேரம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லவே கூடாது, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கலீக்ஸ்னால் அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் பட்டமும் நம்ம கொடுக்கவே கூடாது. ஓகே. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவங்களுடைய கலீக்ஸ்லாம் ஓடி வரதை பார்த்துட்டு அவங்களும் இது ஆஃபீஸ்க்கு வரணும். ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு அவங்க வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு பார்த்ததும் டோரை மூடாமல் அதை டச் பண்ணிகிட்ருக்கான். தேங்க்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க மூச்சு வாங்கிட்டு உள்ளே வர இவர் அப்படியே பெருமிதமாக நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு டேய் ஜேகே 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 அப்படின்னு சொல்லி பசங்க வந்துட்டு ஓடி வரானுங்க. அவனுங்களுக்காகவும் கதவை வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கான். வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் கரெக்டான டைமில் கிளம்பணும்னு சொல்கிறதுன்னு சொல்லி ஜங்குக்கு அவங்ககிட்ட கேஷுவலாக பேச, அட போடா இன்றைக்கின்னு பார்த்து மீட்டிங் வச்சிட்டாங்க, அதான் அவசரமாக கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, ஜங்குக் பாகர் அப்படி அவரும் அந்த ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாரு, என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனுவல் மீட்டிங், இந்த வருஷத்தோட மீட்டிங் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்க, இல்லை எனக்கு எந்த மெயிலும் வரலையே, இல்லை நான் எதுவும் மெயில் செக் பண்ண மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிக்க, பொண்ணுங்க 2 பேர் ஏறினாங்க இல்லையா, அவங்க அது கேஸ் ஹேண்டில் பண்ணுற லாயர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இந்த விஷயம் சொன்னது ஒரு பையன் போல். ஸோ இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு கேஸ் ஹேண்டில் பண்ணுற லாயர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எகத்தாளமாக சொல்ல, பசங்க சிரிக்கிறானுங்க ஜங்குக்கை பார்த்து. ஏன் நானும் தானே ஹேண்டில் பண்ணுறேன் கேஸை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, 1 by 1 இவங்க பேசுகிற கேப்பில் லிஃப்டில் ஆளுங்க ஏறிடுறானுங்க. ஜேகே சரி ஓகே ஃபுல்லானதும் கை எடுத்துடுறான். கரெக்டாக அந்த நேரம் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப கம்பீரமான ஒரு குரலாக வந்துட்டு கேட்குது. ஒரு மாதிரி மிரட்டுற தோரணையில் அந்த குரல் இருக்குது. ஓகேயா, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து சொல்ல, அப்போது யாருன்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு ஒருத்தன் டோரை க்ளோஸ் ஆகாமல் தடுக்க, யார் நம்ம ஜங்குக் தடுக்கல, வேறு ஒருத்தன் டக்குன்னு தடுத்துடுறான். லிஃப்ட் டோர் அகைன் ஓப்பன் ஆகுது. எல்லாரும் வந்த அந்த ஆளுக்கு பயந்து அப்படியே போவ் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் போவ் பண்ண அன்யாசியோ அப்படின்னு சொல்ல, அவர் வெளியே இருந்து பார்க்குறாரு. இன்னும் லிஃப்ட்டுக்குள்ளே வரல. ரொம்ப கம்பீரமான லுக்கில் ஆட்டிடியூடில் அப்படியே வந்துட்டு இருக்கார். ஜங்குக் பயந்து அவரை பார்க்க, அவன் வந்துட்டு பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கான். ஓகேயா, நசுங்கி போய் நின்றுட்டுருக்குது நம்ம பிள்ளை. அது எதுவுமே பேசலை, அமைதியாக வந்து அவன் பயந்து நின்றுட்டுருக்கான். என்ன லிஃப்ட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்க, இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கான், அவன் கூட வந்து நிற்கிறான். சார் ஒருத்தர் போகலாம், நீங்கள் லிஃப்ட்டில் போங்க, நான் ஸ்டெப்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட் சொல்லவும், நியாயம் தானே. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறான், டேய் நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, யாருன்னு பார்த்தா எல்லாரும் திரும்பி லாஸ்ட்டில் நசுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. அவர் இந்த லா ஃபார்மில் சீனியர் லாயரு, கிரிமினல் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறவர், பேர் மிஸ்டர் ஹான் வந்துட்டு ஜங்குக்கோட ரோல் மாடல் மாதிரி. அவர்கிட்ட தான் இந்த ஃபேர்மில் ஜாயின் பண்ணப்போ அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அப்புறம் அவர் தான் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சில ரோட்ரி கேஸு, டிராஃபிக் கேசஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ண கொடுத்தார். ஓகேயா, சரி ஓகே. அப்போது ஜூனியராக இருக்கும்போது இந்த கேஸெல்லாம் வந்துட்டு கொடுத்தா அப்படி மனுஷன் கொஞ்சம் அவனும் வந்து இப்படி தான் படிப்படியாக குட்டி குட்டி கேசஸ், பெட்டி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு தான் பெரிய கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்போ கொடுத்தாரு.
ஜாயின் பண்ணப்போ இப்போ என்ன ஆச்சு? 6-7 வருஷம் ஆச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் ஏன்னு தெரியல நம்ம ஜங்குக்கு டார்கெட் பண்ணி அந்த பொண்ணுங்க கூட சிரிச்சுதுங்களா, அதெல்லாம் வந்து பெரிய கேஸஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கான மீட்டிங்கு, இவன் பெட்டி கேஸ் தானே ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி சிரிச்சுதுங்கள்ல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த மிஸ்டர் ஹான் தான். ஓகேயா? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ புள்ள நசுங்கி போய் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிற அப்படி இவரும் எல்லாருமே இவரையே வந்து பார்க்க அட்லீஸ்ட் கூட நிற்கிறானுங்களே, நமக்காக தானே வந்து ஜங்குக்கு வந்துட்டு டோரை வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான், நம்ம யாராச்சும் விட்டு கொடுத்து இறங்கி போவோம் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு பார்க்க, ஜங்குக்கும் நமக்கு தெரியும்ல அது ஒரு மாதிரி பயத்தில் பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேயா? அந்த முட்டை கண்ணை க்யூட்டாக அப்படியே வெளியே வரான். எல்லாம் வந்து அவனுக்கு வழி விட வெளியே வந்துடுறான். டைம் ஆகிடுச்சு, நீ ஸ்டெப்ஸில் வா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக அவனை மிரட்டிட்டு இவர் மிஸ்டர் ஹான் வந்து ஸ்டெப்ஸ் இதில் லிஃப்ட்டில் ஏறிக்க, அவர் கூட அந்த அசிஸ்டண்ட்டும் லிஃப்ட்டில் ஏறிக்கவும் அவன் வந்துட்டு அப்படியே பார்க்குறான். நல்லதுக்கே காலம் இல்லைங்கிற போல் ஜங்குக்கும் வெளியே வந்துட்டு சரின்னு சொல்லி ஜங்குக்கு அவரை பார்த்து வந்து போ பண்ண, இவர் போகிறப்போ சும்மா போவாரா, நான் மீட்டிங் ரூமில் இருப்பேன், வாட்ச் அப்படியே பார்த்துட்டு 5 மினிட்ல எனக்கு பிளாக் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு போக, ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் ஓகே சார் அப்படின்னு சொல்லி போ பண்ணிட்டு பவ்யமாக அவன் தான் சொல்லிட்டு போயிட்டானே அதனால் வெயிட் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லி நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேஃப்டேரியா போயிட்டு ஸ்டெப்ஸில் மாங்குன்னு 2 படிக்கட்டாக ஏறி குதிச்சு போகிறான். அவருக்கு காஃபி எடுத்துகிட்டு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போகிறான். படி ஏறி மாங்குன்னு வந்துட்டு ஓடா சீக்கிரம் அவர் போகிறதுக்குள்ளேயே நம்ம போய் அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே இங்கு மோடி போகாதே, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. அதுக்குள்ளே அவங்க எல்லாம் யாரெல்லாம் மீட்டிங் ரூமுக்கு போகணுமோ அவங்க எல்லாம் அங்கே இருக்க ஜங்குக்குள்ளே பெர்மிஷன் கேட்டு வரான். லா ஃபர்மோட சிஇஓ, ஓகே, மெயின் பாஸ் லேடி, அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா லேடி கிம். சில பேர் எப்படி சொல்கிறது பாஸ் லேடின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு லேடி கிம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ லேடி கிம் ஜங்குக்குள்ளே வந்ததும் பார்க்குறாங்க. ஹான் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட காஃபியை கொடுத்துட்டு பவ்யமாக ஜங்குக்கு போ பண்ணிட்டு வெளியே போக இவங்க பார்க்குறாங்க ஜங்குக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி கிம் வந்துட்டு கூப்பிடுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது என் பேக்கு மிஸ் லேடி கிம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, ஆயிஷ் இங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு தெரியுதா இல்லையா, ஐ தாட் நீங்கள் மீட்டிங்க்கு லேட்டாக வந்துட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த மாதிரி வந்து சொல்ல, கம் சிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இந்த பக்கம் மிஸ்டர் ஹான்னா அந்த பக்கம் ஒரு சேர் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம ஜங்குக்காக வந்துட்டு கை காட்ட இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல, நம்ம லேடி கிம் நல்லவங்க தான். ஓகேயா? இவன் வந்து ஜங்குக் பார்க்குறான். தேங்க்ஸ் லேடி கிம், ஆனால் எனக்கு எந்த மெயிலும் வரல நான் இந்த மீட்டிங்கை அப்படின்னு சொல்லவும், நீ இந்த ஃபேர்மில் லாயராக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது வந்து லாயர்ஸ்க்கு உண்டான மீட்டிங் தான் போல். ஸோ அட்வொகேட்ஸ்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்க, நீயும் இந்த ஃபேர்மோட ஒரு அட்வொகேட் தானே, நீ எதுக்கு வந்து இதுவாக இருக்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணாங்க. அப்போது தான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு லாயர், இன்ஃபேக்ட் அந்த லாயர் பரதேசி ஓகே நம்ம ஜங்குக்கோட கலீக், நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருக்குமே எந்த ஒரு பதவியும் கொடுக்கக்கூடாது, கூட வேலை பார்க்குற கம்நாட்டி அவ்வளோதான். ஸோ அந்த கம்நாட்டி பைவில் என்ன சொல்லுது அப்படின்னா, மேம் அதெல்லாம் மேம் பெட்டி கேஸ் ஹேண்டில் பண்ணுறவனும் நாங்களும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்க, இவங்க வந்து பார்க்குறாங்க. அவன் பேர் ஹவான். ஓகேயா? லேடி கிம் அப்படியே ஒரு மாதிரி அந்த பார்வையை பார்க்கணுமே எல்லாம் வாயில் வருது அந்த மாதிரி வந்து பார்க்க, மரியாதை, உன்னை விட மிஸ்டர் ஜங்குக் சீனியர், பெட்டி கேஸஸாக இருந்தாலும் 97% எல்லா கேஸும் கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க ஜங்குக்கு சப்போர்ட்டாக பேச, ஐ நோ ஹிம் வெல், இங்கே இருக்க சிலரோடைய அப்படின்னு சொல்லிட்டு ஹானை பார்க்க, ஹான் அப்படியே பார்க்குறாரு. ஏதோ லேடிக்கும் சொல்ல வராங்க, ஆனால் சொல்லாமல் அப்படியே விட்டுட மிஸ்டர் ஹான் பார்த்துட்டு, பரவாயில்ல மிஸ்டர் ஜங்குக் ஜான், வாங்க வந்து உட்காருங்க, கேஸை கிளியர் பண்ணுறதுக்கும்
கிராக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேடி கிம் அவர் பார்க்குறாரு. நான் 80% மேலே கேஸை கிராக் பண்ண லாயர்ஸ்க்கு மீட்டிங் அட்டன் பண்ண மெயில் அனுப்ப சொல்லியிருந்தேன். அதனால் உங்கள் நேம் அதில் வரல. கம் ஹாவ் எ சீட் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க அங்கே சேர்ஸ் இல்லையா ஆக்கியூபைடாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம லேடிக்கும் பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. பட் அதில் வந்துட்டு இந்த ஹார்ன் பயவில் அதோடைய முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கக்கூடிய பேகை வந்துட்டு வச்சுருக்காப்புல போல். நம்ம லேடிக்கும் இதை எடுத்து கீழே வச்சுட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் முக்கியமான என்னோடய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் அந்த பேக்லேயே மிஸ்டர் ஹானோட பேர் போட்டிருக்குமா. ஜங்குக்கு அதை தொடக்கூட பயப்படுறான். அதை பார்த்துட்டு சேரில் உட்காரவும் முடியாது, இதை எடுத்தாவன் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சியை பார்த்தாலும் அவனும் அப்படியே ஒரு மாதிரி புருவத்தை தூக்கிட்டு நீ அதை தொட்டுடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இது பண்ண, நம்ம ஜங்குக்கு இல்லை பரவாயில்ல, இது ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு, ஸோ அதனால் வேணாம் மேம், நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே வந்து நான் இது பண்ணிக்கிறேன்னதும் லேடிக்கும் வந்துட்டு இல்லை பரவாயில்லன்னு சொல்ல வராங்க. ஆனால் அதுங்களையும் மிஸ்டர் ஹான் உள்ளே புந்து பரவாயில்ல அவருக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபைன் அப்படின்னு சொல்லிடுறாரு. லேடி கிம் அப்படியே சைடில் பார்க்குறாங்க. இந்த ஆளுக்கு ஏன் தான் அவனை பார்த்து இவ்வளோ பொறாமையோ. ஒரு கேஸை கிராக் பண்ணிட்டான் ஜூனியராக இருக்கப்போ, அதுக்காக இத்தனை வருஷம் அவனை வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க மனசில் நினச்சிக்கிட்டு 90% மேலே கேஸ் கிராக் பண்ணதாலையும் பெரிய பெரிய கிளைண்ட்ஸு இவன் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்கிறதுனாலையும் இவன் பேசுகிறதுக்கு எல்லாம் பொறுமையாக போகிறான் இல்லைனா அப்படின்னு சொல்லி அவங்க பெண்ணை டைட்டாக கோவத்தில் ஹோல்டு பண்ண அந்த மீட்டிங்கும் கொஞ்ச நேரத்தில் வந்து முடிய கொஞ்ச நேரமாக கிட்டத்தட்ட 3 hours ஆகுது. இந்த 3 hours ஜங்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நின்றுட்டே அட்டன் பண்ணுறான். மீட்டிங் முடிஞ்சு எல்லாம் எந்திரிச்சு போக இப்போ வர பெண்டிங்கில் இருக்க கேஸு அதை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, கேஸ் இப்போ எந்த லெவலில் இருக்குது, இதை பற்றின மீட்டிங் தான். ஓகேயா, எல்லாம் வெளியே போக மிஸ்டர் ஹானும் லேடி கிம்மும் ரூமில் இருக்காங்க. மிஸ்டர் ஹான் லேடி கிம்கிட்ட நம்ம இப்போது மாஃபியா கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக பேச பண்ணலாம். பட் வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லி லேடி கிம் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கை கூப்பிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். கரெக்டாக வெளியே போகலான்ற டைமில் நம்ம லேடி கிம் கூப்பிடவும் ஜங்குக் திரும்பி பார்க்குறான். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லேடி கிம் கூப்பிட்டு ஜங்குக்கும் எல்லாம் போனதும் க்ளோஸ் பண்ணிட்டு வரான். மிஸ்டர் ஹான் ஆப்போசிட் சேரில் இப்போ தான் சேர் காலியாக இருக்கும் இல்லையா, ஸோ உட்கார சொல்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி மாஃபியா கேஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹான் சொல்லியிருப்பார். லேடி கிம் ஜங்குக்கையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்ல, வாட், மாஃபியா கேஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மிஸ் லேடி கிம், இன்னிலேருந்து மிஸ்டர் ஜங்குக்கும் அந்த கேஸில் இன்வால்வ் ஆனால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஜஸ்ட் ஹேட் ஹிம் ஆஸ் யுவர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்காக, எனக்கு விருப்பம் இல்லை மிஸ் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக வந்து பேசிட்டான் நம்ம ஹானு. அண்ட் மாஃபியாவுக்கும் இது சுத்தமாக பிடிக்காது. அவரோட கேஸில் புதுசாக யாரையும் இன்வால்வ் பண்ண அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும், சாதாரண டிராஃபிக் கேஸஸை ஹேண்டில் பண்ணுறவன் இவனை போய் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அசிங்கப்படுத்த, அவர் அந்த கேஸஸை ஹேண்டில் பண்ணட்டும்னு கொடுத்ததே நீங்கள் தானே. அட்லீஸ்ட் மாஃபியா கேஸில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க செய்கிற பெட்டி கேசஸ் அதை ஹேண்டில் பண்ண இவரை வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியாகும்ல மிஸ்டர் ஹான் அப்படின்னு சொல்லி லேடி கிம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் மிஸ்டர் ஹான் ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. அந்த பொம்பளை சொல்லுச்சுன்னு என் முன்னாடி நீ உட்கார்ந்ததே வந்து தப்பு, உன்னை இவ்வளோ நேரம் உட்கார வைக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து நிற்க வச்சுருந்தேன், ஆனால் நீ உட்கார்ந்ததே தப்பு, இதில் வேறு வந்துட்டு உனக்கு கேஸ் வேறு, அதுவும் எனக்கு அசிஸ்டண்ட்டாக நீ வந்துட்டு இதுவாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் ஹை ப்ரொஃபைல் கேஸ் மாஃபியா கேஸ் உனக்கு கேட்குதா அப்படின்னு அந்த டிக் அந்த பென் இருக்குல்ல அதோடைய அந்த பின்னாடி இருக்க பட்டனை போட்டு அப்படியே வந்து ஆக்ரோஷமாக அவர் ப்ரெஸ் பண்ண லேடிக்கும் பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஏன் நான் ஜங்குக்கை பர்சனலாக இதில் இன்வால்வ் பண்ண சொல்கிறேன்னா, இத்தனை வருஷம் ஆகியும் ப்ரொமோஷன் கிடைக்காம செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சால் எங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல லாயர் ஃபேர்மை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயம். என்ன ஜங்குக்ஷி
சரிதானே அப்படின்னு சொல்லி லேடி கிம் கேட்க, அதாவது எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு கூட அந்த தாட்டு கிடையாது. ஓகேயா, ஏதோ சம்பளம் வருதா அதை வச்சு நம்ம பொழப்பு ஓட்டுவோன்ற மாதிரி அவன் இருக்கான். ஆனால் லேடி கிம் வந்துட்டு இந்த மாதிரி அவன் ப்ரொமோஷன் கிடைக்காம செய்யாமல் செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சால் கே வேறு ஏதாவது லா ஃபார்மில் இப்போ கம்பெனியில் போயிட்டு, அதுவும் இல்லாமல் பெட்டி கேஸாக இருந்தாலும் அதையும் நல்லா ஒரு இது பண்ணி 90% மேலே கேசஸை ப்ராஃபிட்டபுளாக வந்து பண்ணி வச்சுருக்கான். அப்படி நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குற ஒருத்தன் போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுலேயும் இதே தாட் இருக்குல்ல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி மிஸ் லேடிக்கு வந்து கேட்குறாங்க. ஜங்குக் வந்துட்டு பார்க்குறான். சேச்சா இல்லை மேம், நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னதும் லேடிக்கு மைண்டில் தானே நீ நினச்சிருந்தா எந்நேரம் உருப்பிட்ருப்பியே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு மிஸ்டர் ஹான் பார்த்துட்டு, ஓ சார் அப்படி கூட நினைப்பீங்களா? என்ன உன்னை எந்த லா ஃபார்மில் ஹையர் பண்ண இங்கே தவம் இருக்காங்க? நான் ஒரு வார்த்தை சொன்னா அண்ட் நீ இந்த ஃபேம் விட்டு போயிடுவியோ அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி வந்து பேசுகிறாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னான் எந்த ஃபேம்லேயும் உன்னை வந்துட்டு வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்காகத்தான் நம்ம ஜங்குக்கு பயந்துக்கிட்டு எந்த பக்கமும் போகாமல் இருக்கான் போல். அதாவது லேடிக்கும் முன்னாடி இப்படி மிரட்டுறானா, தனியாக சிக்கியிருந்தா பிள்ளைய என்னென்னலாம் இந்த பக்கி சொல்லியிருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். ஓகேயா, ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ஆள் லேடிக்கு முன்னாடியே மிரட்ட, இந்த பே நீ பார்க்குற வேலைக்கு கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு இது பண்ணுறான். டோன்ட் ஷோ யுவர் ஆட்டிடியூட், கீழே பாரு, என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு சொல்ல, டக்குன்னு ஜங்குக்கு கீழே பார்க்குறான். அவரை பார்க்காம ரொம்ப பயப்படுறான். இதை பார்த்து லேடிக்கும், உனக்கு அவனை எதிர்க்க தைரியம் வர வரைக்கும் நான் எதையும் வந்துட்டு செய்ய முடியாது ஜங்குக் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க இருக்க, அதாவது அவங்களும் லைட்டாக ஜங்குக்கை சூடேற்றி பார்க்குறாங்க. ஏதாச்சும் பேசுகிறா, அவன்கிட்ட ஏன்டா பயப்படுற, அவனை வந்து எதிர்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த கம்பெனியோட சிஇஓ அவங்களுக்கே அந்த ஹானை பார்த்தா பயம். நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவான் சொல்லுங்கள். ஸோ அதனால் அப்படியே ஜங்குக்கு சோகமாக மூஞ்சியை வச்சுட்டு கீழே குனிஞ்சிட, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இங்கு பூ பூக்கும். பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டு தாளாடிட்டு இருக்க, இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு அந்த ரூமை விட்டு போயிடுறான். மிஸ்டர் ஹான் பார்க்குறாரு லேடி கிம்கிட்ட, இப்போ நம்ம மாஃபியா கேஸ் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி லேடி கிம்மையும் வார்ன் பண்ணுறா. அப்படி அப்புறம் என்ன, லன்ச் டைம் ஆக பறக்கா வெட்டி போல் ஜங்குக்கு லஞ்சு சாப்பிட பசியில் எல்லாம் பார்க்குறாங்க. அவன் கூட வந்துட்டு உட்காந்துருக்காங்க, தள்ளி போகிறாங்க. அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு கூட வேலை பார்க்குற ஒருத்தன், அதான் அந்த ஹவான், அவன் என்ன பண்ணுறான், ஏன்டா சோத்தை கண்ணில் பார்க்காதவன் மாதிரி சாப்பிட்ற, ஏன் சாப்பாடு என்ன ஓடியா போகுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்ல, ஜங்குக்கு அப்புறம் பார்த்துட்டு மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்க, சாப்பிட்டு செஞ்சு ரெஸ்டா நெவர் அப்படிங்கிற போல் அவன் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். கோர்ட்டுக்கு போகணும், கிளைண்ட்டை பார்க்கணும், இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸரை பார்க்கணுன்னு சொல்லி ஓடிட்டே இருக்க, வேலை போய்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து இதில் மெட்ரோவில் திரும்பி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஃபேமுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடியே விளையாட்டுன்னு சொல்லி இப்படியே டேஸ் போக, ஒரு நாள் இந்த ஹான் ஜங்குக்கை கூப்பிட்டு அவர் ரூமில் ஏதோ பேச ரொம்ப கோவமாக அவனை திட்டி பேசிகிட்டு இருக்காரு. அவன் மூச்சில் பேப்பர்லாம் எடுத்து அடித்து அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்க, ரூம் விட்டு வெளியே சவுண்டு கேட்கலனாலும் கிளாஸ் வாலுங்கிறதுனால எல்லாரும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்போது அவனோட பாக்கெட்லேருந்து ஏதோ பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வர, ஹான் முறைக்கிறாரு. வாங்கி அதை கிழிச்சு அவன் மூஞ்சிலே வந்து போட, அவன் அங்கே வந்து வெளியே ஏதோ திட்டிருப்பார் போல், வெளியே போ அப்படின்னு சொல்லவும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு வெளியே வரான். நேராக அவன் பேக்கு போகிறான். போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப, அந்த வேலையை விட்டு போனான். அந்த அவங்களோட திங்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு பொட்டியில் போட்டு கிளம்புவாங்களா, அந்த மாதிரி வந்து கிளம்ப, அந்த நேரம் பார்த்து கரெக்டாக லேடிக்கும் வந்துட்டு வராங்க. பார்க்குறாங்க ஜங்குக்கு வேலை விட்டு போகிறத வந்துட்டு பார்த்துட்டு அவன் திங்ஸ்லாம் பாக்ஸில் போட்டுட்டு போக, அங்கே இருக்க எவனுமே ஏஞ்சி வந்து என்னாச்சுடா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஒருத்தம் கூட கேட்கல. நல்ல கலீக்ஸ்டா அப்படிங்கிற போல் இருக்குது. லேடிக்கும் வராங்க, என்ன பண்ணுறான் இவன்
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்குக், எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி ஜங்குக் முடிக்க, ஹான் லேடி கிம் வந்ததை பார்த்துட்டு அவர் ரூமை விட்டு வெளியே வராரு. கூப்பிடுறாரு, மிஸ் லேடி கிம், நான் தான் அவன் திங்ஸ்லாம் பேக் பண்ண சொன்னேன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரூம்குள்ளே வந்துட்டு கூப்பிட, என்னாச்சு, அவன் வெளியே வேறு ஃபேமில் ஜாயின் பண்ண பார்க்குறானா, பேப்பர் போட்டானா, ரிசைன் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷனில் கேள்வி கேட்க, ஏன் எதுக்கு இவ்வளோ கேள்வி அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹான் வந்துட்டு இது பண்ண, அவன் வெளியே வேறு எங்கேயாச்சும் போயிடுவானா என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு சொல்லவும், இவங்க பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி பார்க்க ஜங்குக் அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறான். அதை பார்த்துட்டு, அவன் வெளியே வேறு எங்கேயாச்சும் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம். ஒரு நல்ல டேலண்டட் பர்சனோட ஸ்கில்லை டேலண்ட்டை இங்கே வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் வெளியே போயிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, வாட் எது அப்படின்னு சொல்லி, இந்த மைனர் சிம்பிள் கேசஸ்லாம் வின் பண்ணுறது டேலண்ட்டா? அப்போ அவன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண ரியல் கேஸ் கொடுங்க, அவன் பொட்டென்ஷியலை ப்ரூவ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ் கிம் வந்துட்டு சொல்ல, அவர் பார்க்குறாரு. கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு, முடியாது, அவன் இன்னும் கற்றுக்கணும், அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பாக வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா நான் வேறு ஃபேமுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, இவங்க பார்க்குறாங்க, வேறு ஃபேம் ஜாயின் பண்ண போகிறீங்களா, யூ த்ரெட்னிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சே நான் ஏன் ஜாயின் பண்ணணும், நானே ஒரு ஃபேமை உருவாக்குவேன், ஒரு லா கம்பெனி ரன் பண்ணுவேன், தெரியும்ல மேடம், மாஃபியா என்னோட கிளைண்ட்டு, நான் தான் மாஃபியா கேஸை கொண்டு வந்தேன், இப்போ வர மாஃபியா கேசஸ் 100% வின் பண்ணியிருக்கேன், அண்டு அவர் எனக்காக தான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்கேஸ் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலனா அப்புறம் நான் சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷேரு 55% என் மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னதும் மாஃபியாவும் கேட்டுட்ருக்காரு. அவருக்கு பர்சனல் லாயர் நான் ஆகணும்னு சொல்லி இந்த கம்பெனியில் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் இழுத்து போட்டு பார்க்குறது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு மட்டுமே ஒரு பர்சனல் லாயராக நான் அப்புறம் மாறிடுவேன். இந்த கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறத நிறுத்த சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ண, நான் தான் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கேன். ஏதோ உங்கள் கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதால் அப்படின்னு சொல்லவும், நான் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹான் கிளம்பிட, இவனால் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதால எதுவும் பேச முடியாமல் அமைதியாக விட்டுடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் ஜங்குக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் நீ உன் ஃபியரை ஓவர் கம் பண்ணி வருவ, உன் பொட்டென்ஷியலை ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் நம்புகிறேன்னு அவங்க மைண்டில் நினைக்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் அப்படின்னு சொல்ல கட் பண்ணால் 1 வருஷம் கழிச்சு, லைக் 1 year லேட்டர், அப்படியே சும்மா ஜகஜோதியாக ஒரு பங்களா, ஏதோ பெரிய பார்ட்டி போயிட்டுருக்க, எல்லாம் ஃபேஸில் இந்த ஸ்குவிட் கேமில் விஐபிஸ் வருவாங்கள்ல அது மாதிரி அவங்க மாஸ்க் போட்டிருக்கவாங்கள அது மாதிரி போட்டுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. ஊரில் உள்ள கிரிமினல்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க சுற்றி, பெரிய பெரிய டானு அவங்கக்கிட்ட அவங்கள காட் பண்ணுற காட்ஸு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காட் பண்ணுற காட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்காங்க. அரகுர ட்ரெஸ்ஸில் டெம்ப்ட் ஏற்றுற போல் பார் டெண்டிங் கேர்ள்ஸு, பக்கத்தில் ஒரு மினி பாரே வந்துட்டு இருக்குது. அந்த லிவிங் ஏரியா ஃபுல்லாக கூத்தும் கும்மாளமாக இருக்க, பேங்க்ஸ் யூகேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கொஞ்சம் வயசானவர், அவருமே அந்த விஐபி அனிமல் மாஸ்க் வந்து போட்டிருக்காரு. அவர் கேட்க ஒரு காட் கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, பேங்க்ஸ் யூகேங்க அப்படின்னு சொல்லிட்டு. மரியாதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, மரியாதையை தானே கேட்டேன் அப்படின்னு அவர் வந்து இது பண்ணவும், அவர் மாஃபியா அப்படின்னு சொல்லவும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான், மாஃபியான்னு தான் கூப்பிடணுமா, மண்ணாங்கட்டி, உங்களுக்கு மாஃபியா எனக்கு ஃப்ரெண்டு, வேரி இஸ் டைம் ஆகிடுச்சு மேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவும், இவன் மாஃபியாவோட காட் போல் கடுப்பாகிறான். இன்னொரு காடு வந்துட்டு, டேய் விடு சார், கொஞ்ச நேரம் சார் வந்துடுவார், ஃபியூ மினிட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, வேரி இஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கேட்கவும்,
ஹீஸ் இன் ஹிஸ் ரூம் சார் அப்படின்னு சொல்ல, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவதாக பொலைட்டாக பேசுகிறான் இல்லையா கார்டு, அவன் வந்துட்டு போயிட்டு செக் பண்ண போக ஸ்டெப்ஸில் ஏறி போனால் நம்ம மாஃபியா குவீன் எஃப்எஃப்ல நம்ஜுன் ரூம் எப்படி இருக்கும் அது போல் இருக்குது. உள்ளேயே வந்து பாத்து இது பண்ணுறதுக்கு அந்த ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வந்து செட்டப்பில் ஐயா பேக் ஸ்வீக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரோஜா பூ அது என்ன இதழ்கள் குளியல் போட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் பெண்களுடைய இதழ்களும் கன்னங்களை வந்து தடவிக்கிட்டு இருக்க, அப்படியே குஜாலா குளிச்சுட்டு மனுஷன் அவங்களே அவருக்கு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட, ஐயாவுக்கு 55 வயசுக்கு மேலே ஆனால் கூட இருக்கவங்க எல்லாம் ஏதோ 25+ இருக்க ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பண்ணுறாளுங்க. ஒரு வழியாக ட்ரெஸ்அப் ஆகி கீழே வர அவர் ஃபேஸில் அப்படியே டைமண்டால் செய்யப்பட்ட ஒரு மாஸ்க்கு, லயன் அனிமல் இதில் வந்துட்டு அந்த மாஸ்க்கு, அதை வந்துட்டு போட்டுட்டு அப்படியே கீழே வராரு. எல்லாம் அப்படியே அவரை பார்க்க எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. அப்போது பார்கிட்ட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவனுங்க எல்லாம் வந்துட்டு வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பார்க்குறானுங்க. நம்ம மாஃபியா கிட்ட வேலை பார்க்குற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், லா டிபார்ட்மெண்ட், இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், இவனுங்களாம் அந்த பார்கிட்ட வந்துட்டு இருக்கானுங்க. ஓகே, குஷியாக அவனுங்களும் மாஃபியாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, நம்ம எவ்வளோ வேணால் வந்து குடிச்சு கும்மாளம் போடலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு, அப்புறம் ஆடிட்டிங் வந்தாச்சு. தென் மாஃபியாவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சிலர் வெளியே வந்துட்டு கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவர் வந்துட்டு இன்வைட் பண்ண மெடிக்கல், தென் செஃப்ஸு, யாரெல்லாம் இது மாஃபியாவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அங்கே இருக்காங்க. ஓகே, செஃப்ஸில் சில பேர் இங்கே இருக்காங்க, சில பேர் வந்து குக்கிங் பேயில் வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு யார் இதை வந்து இது பண்ணிட்டுருக்காங்கன்னா, இவர் கூடயே வந்து பர்சனலாக 2 கார்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு சரியான கோவக்காரன், இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆள்கிட்ட மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவன். இன்னொருத்தன் வந்துட்டு ரொம்ப பொலைட்டான ஒரு கார்டு. ஓகே, ஸோ அந்த பொலைட்டான கார்டு வந்துட்டு எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்துட்டு மாஃபியா கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி அவரோட பர்த்டேவை அட்டன் பண்ணி சீரும் சிறப்புமாக செம்மையாக வந்து செஞ்சு கொடுக்கணும், விழாவை சிறப்பித்து கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எல்லோரும் வந்திருக்காங்க. இவர் எல்லாரையும் எண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் காணும். யாருன்னு பார்த்தா லா டிபார்ட்மெண்ட்டை காணும். இந்த பொலைட்டான கார்டு அவர் வந்துட்டு எண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எங்கே இந்த லா ஃபார்மை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுட்ருக்க. அப்போது ஒரு குரல், ஓகே யாராச்சும் என்ன தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி பன்னி மாஸ்கில் ஒருத்தர் வந்து கேட்க, அதை பார்க்க ப்ளே பாய் மாஸ்க் மாதிரி இருக்குது. அதோட ஒருத்தர் வந்துட்டு வர, என்ன வந்துட்டு யாராச்சும் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர, அப்போது அந்த இதில் மற்ற ஃபேர்மில் இருக்காங்க இல்லையா, லைக் ஒரு மேனேஜ்மெண்ட்டு டீமில் இருக்க ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு சொல்கிறான், வந்துட்டார்ல நம்ம மாஃபியா நம்பக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மெம்பர் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு சொல்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரான். அந்த சிரிப்பை பார்க்கணுமே, அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருக்க. ஏன் சார், மாஃபியாவோடைய ஃபேவரட் பர்சனல் லாயர் வேறு, நீங்களே லேட்டாக வரலாமா? எங்களெல்லாம் வந்துட்டு இந்த காட்ஸ் தான் வந்து மாஃபியா பர்த்டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இன்விடேஷன் மாஃபியாவே பர்சனலாக வச்சாராமே, நீங்கள் லேட்டாக வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கலாய்க்க அப்படியே வந்து வர. அப்படி டேய் ஜங்குக், ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொலைட் கார்டு இருக்கார்ல அவர் வந்துட்டு கேட்க, சாரி பாஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாம் இந்த இவனால் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான். அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க, அவன் வந்து யார் அப்படின்னா நம்ம ஜங்குக்கோடைய அசிஸ்டண்ட். ஓகேயா, அசிஸ்டண்ட் தான் பேர். ஆனால் இவனை கழுவி குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி கூப்பிட்டு வரதுங்களையும் நான் படுற பாடு இருக்குது அப்பப்பப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே சீட்டில் அந்த பார் ஏரியாவில் தான் இவங்க நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா, அங்கே போய் வந்து உட்கார. ஆமாம் என்னது இது ப்ளே பாய் மாஸ்க்கு அப்படின்னதும், டேய் ப்ளே பாய் மாஸ்க் இல்லை பன்னி மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, முயல் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு. இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதா யாருக்கு என்ன மாஸ்க் கொடுக்கணுன்னு, இது முயல்லாம் இல்லைப்பா ப்ளே பாய் மாஸ்க் தான், உனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. என்னைய கலாய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்குன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே இருக்க விஐபிஸ்லாம் பார்த்தீங்களா,
அவங்களுடைய மாஸ்க்லாம் புலி, ரைனோ, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட அந்த விஐபி மாஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த காட்டு விலங்குகள்லேயே வைல்டு அனிமல்ஸ்லேயே ரொம்ப வைல்டாக இருக்கும் தெரியுமா? ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய விலங்குகள் லைக் யானை, அதுக்கப்புறம் கரடி, இந்த மாதிரிலாம். ஏன் மாஃபியா வந்துட்டு அவருக்கு லயனோட மாஸ்க்கு ஓகே, மீதி பேருக்கெலாம் இந்த மாதிரி விஐபிஸ்க்கு அந்த டான்ஸ் அவங்களுக்குலாம். மீதி இருக்க காட்ஸு அண்டு மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, மாஃபியா கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த முயல், ஆமை, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான மாஸ்க்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்ததுமே வந்து கண்டுபிடிச்சிடான், பாத்தியா இதில் கூட எவ்வளோ பார்ஷியாலிட்டி காட்டுறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம இவர் வந்திருப்பார், மாஃபியா அப்படியே படிக்கட்டை இறங்கி வந்துட்டுருப்பார். பார்க்குறான், பாத்தியா சிம்பாலிக்காக சொல்கிறாங்களாமா இவர் தான் ராஜான்னு சொல்லி, நம்ம அந்த அனிமல் கிங்டமுக்கு ராஜான்னு அப்படின்ற மாதிரி. அப்படியே மாஃபியா இறங்கி வரத ஜங்குக்கு வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. ஓகே ராஜா குட்டீஸ், இப்போது கட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு கண்டிப்பாக போட முடியாது. மேபி நாளைக்கு லைவுமே வர முடியுமா தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம். ஸோ அதனால் நான் வந்துட்டு மண்டே நம்ம வந்து மீட் பண்ணலாம், மண்டே எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர் ஆனியா சலகுட்டீஸ். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பை பாய்.